ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக எழுந்துரு, சீக்கிரமாக சாப்பிடு இப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த வேர்ட்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், சீக்கிரமாக படி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். சீக்கிரமாக படி, சீக்கிரமாக படி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி குயிக்லி. ஸ்டடி குயிக்லி. ஸ்டடி சீக்கிரமாக அப்படின்றதுக்கு குயிக்லி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லணும். படி அப்படின்றதுக்கு ஸ்டடி. சீக்கிரமாக படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டடி குயிக்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீக்கிரமாக படித்து முடி. சீக்கிரமாக படித்து முடி அப்படின்னு சொல்கிறதுக்கு முடிக்கணும் அப்படின்னும் போது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ். ஃபினிஷ் அப்படின்னா முடி அப்படின்னு அர்த்தம். ஸ்டடியிங். ஸ்டடியிங் குயிக்லி. குயிக்லினா சீக்கிரமாக. சீக்கிரமாக படித்து முடி. சீக்கிரமாக அப்படின்றதுக்கு குயிக்லி. படித்து அப்படின்றதுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடியிங். முடி அப்படின்றதுக்கு ஃபினிஷ். சீக்கிரமாக படித்து முடி அப்படின்றதுக்கு ஃபினிஷ் ஸ்டடியிங் குயிக்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக முடி. ஏதாவது ஒரு வேலையை சொல்லும்போது சீக்கிரமாக இது முடி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ் குயிக்லி. ஃபினிஷ் குயிக்லி. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீக்கிரமாக அப்படின்றதுக்கு குயிக்லி அப்படின்னு சொல்லணும். முடி அப்படின்றதுக்கு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லணும். சீக்கிரமாக முடி அப்படின்றதுக்கு ஃபினிஷ் குயிக்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சீக்கிரமாக ரிப்ளை கொடு. சீக்கிரமாக ஒரு மெசேஜ் யாருக்காவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சென்ட் பண்ணிக்க நம்ம சொல்லுவோம்ல, சீக்கிரமாக எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரிப்ளை குயிக்லி. ரிப்ளை குயிக்லி. குயிக்லி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீக்கிரமாக அப்படின்றதுக்கு குயிக்லி, ரிப்ளை கொடு அப்படின்றதுக்கு ரிப்ளை குயிக்லி அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமாக எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்றதுக்கு ரிப்ளை குயிக்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக ஓடு. சீக்கிரமாக ஓடு அப்படின்னு சொல்கிறோம்ல, சின்ன பசங்களுக்கு சீக்கிரமாக ஓடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா, ரன் குயிக்லி. ஓடு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ரன். இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? சீக்கிரமாக அப்படின்னும் போது என்ன சொன்னோம்? அதே தான், குயிக்லி அப்படின்னு சொன்னோம். எல்லா இடத்துலையுமே சீக்கிரமாக அப்படின்னு சொல்லக்கலாம் குயிக்லி. ஜஸ்ட் அந்த வேர்ப் மட்டும்தான் நமக்கு மாறும். படி அப்படின்னும் போது ஸ்டடி, படித்து முடி அப்படின்னும் போது ஃபினிஷ் ஸ்டடி, முடி அப்படின்னும் போது ஃபினிஷு, ரிப்ளை அப்படின்னும் போது அந்த ரிப்ளை, அதே போல் ஓடு அப்படின்னும் போது ரன். இந்த வேர்ப் மட்டும்தான் மாறுது. ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துலாம். சீக்கிரமாக படி அப்படின்னும் போது என்ன இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஸ்டடி குயிக்லி. சீக்கிரமாக படித்து முடி அப்படின்னும் போது ஃபினிஷ் ஸ்டடி குயிக்லி அப்படின்னு சொல்லணும். சீக்கிரமாக முடி அப்படின்னு சொல்லும்போது ஃபினிஷ் குயிக்லி அப்படின்னு சொல்லணும். சீக்கிரமாக ரிப்ளை கொடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா, ரிப்ளை குயிக்லி அப்படின்னு சொல்லணும். ஃபைனலாக சீக்கிரமாக ஓடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரன் குயிக்லி அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த 5 சென்டென்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்லே ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் எப்படி எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.